ஏஐ ஒருவேளை வந்துட்டு முழுக்க முழுக்க ஏஐ ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னா இசையமைப்பாளர்களுக்கு வேலை இல்லாமல் போயிருமா? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். ஏன்றதும் அதே இப்படியே பண்ணிடாது. அதை நம்ம சொல்றதுக்கான நாலேஜ் நம்மளுக்கும் இருக்கணும். இந்த பிரியா வந்த காலகட்டத்தில் 80க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோன்ற ஒரு விஷயம் மாறுது. மோனோன்றது ஒரு காது இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா, நேர்ல நீங்க உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னாடி இசைக்கலைஞர் உட்காந்து வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சென்ட்ரா ட்ரம்ஸ் வாசிக்கிறான், இந்த வயலின் இந்த ஃப்ளூட் வாசிக்கிறாங்க போது உங்க காதுல எப்படி கேட்கும்? அது அப்படியே பிரசன்ட் பண்றது தான் ஸ்டீரியோ. டிஜிட்டல் இல்லாம மாறினது விக்ரம். பிரியா டைம்ல தான் ஸ்டீரியோ வந்துச்சு. இதுல ஸ்பூன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஸ்பூன் ரெக்கார்டிங் பண்ணோம்னாக்கா ஒரு 7 பேர் கை கொடுத்துட்டு நின்னா அந்த வேலையை பண்ண முடியும். அதுல ஒருத்தர் கை கொடுத்துட்டாருனாலும் எல்லாமே தப்பா போயிடும். இப்படி இருந்த ஒரு விஷயத்தை தான் அதை அடுத்த கட்டமா கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணோம். ஒரே ஒரு இது இருந்தா போதும், அப்படியே பண்ணிடலான்றது. ரஹ்மான் சார்கிட்ட இருக்கும்போது முதல் என்னோட வேலை என்னன்னாக்கா, அவர் ஒரு பாட்டு கம்போஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒவ்வொரு கீபோர்ட்லயும் இவர் கம்போஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுலையும் போய் ஒவ்வொன்றுல இது நல்லா இருக்கு இப்படின்னு கோர்வையா தான் பண்ணி வைக்கிறாரு. இது எல்லாம் போய் நான் எழுதி வைக்கணும். கிரியேட்டிவ், இசை, மூணாவது டெக்னாலஜி. இந்த மூணுமே இன்னைக்கு தேவையா இருக்கு. ரஹ்மான் சார்னா இந்த மூணுலயுமே பயங்கரமான. இப்போ இளையராஜா சார்னா இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லை, மற்றது ரெண்டுலையுமே அவர் ஸ்பெஷல். தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த இசையமைப்பாளர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கைவீசும் காற்றாய் நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப நமக்கு பிடிச்ச பாடல்களை கொடுத்த தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த இசையமைப்பாளர் சகோதரர் தாஜ்னூர் அவர்கள் நம்முடைய உரையாட இருக்கிறார். வணக்கம். 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 நீங்கள் 80களுக்கு முன்னாடி உள்ள இசை இருக்கு இல்லையா, அந்த இசை பார்க்குறப்ப அந்த மோனோட்டோனிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே ஸ்பீக்கர்ல மோனோ எல்லாமே வரும், அனைத்துமே வரும் ஒரே ஸ்பீக்கர்ல. 80களில் பிரியா படம் வந்தப்ப அது எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர்ல ஒருத்தர் பாடுவாரு, 2 ஸ்பீக்கர் இருந்தால் இந்த ஸ்பீக்கர்ல ஒருத்தர் பாடுவாங்க. அப்போ ஸ்டீரியோஃபோனிக் அப்படிங்கிறப்போ நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அதை ஸ்டீரியோஃபோனிக் தான் சொன்னாங்க. சரி, கம்ப்யூட்டர் இசை அப்படின்னு விக்ரம் வந்த பிறகுதான் ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டுச்சு விக்ரம்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துல மாற்றங்கள் நடந்த மாதிரி அந்த டைம்ல நடந்த மாற்றம் அது. மோனோலே இருந்த ஒரு விஷயம் ஸ்டீரியோவா மாறுது. இந்த டெக்னாலஜி மாறுது. ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கர் எல்லா யூனிட்லயும் பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ரேடியோவோ டேப் ரெக்கார்டரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் தான் வந்திருக்கும். இந்த பிரியா வந்த காலகட்டத்துல 80க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீரியோன்ற ஒரு விஷயம் மாறுது. ஸ்டீரியோன்றது ஒண்ணும் இல்ல. இப்போ நம்மளுக்கு மோனோன்றது ஒரு காது இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் கணக்கு. ஒரே ஒரு இதுல அவன் கண்டுபிடிச்சவங்க, அந்த மனுஷனுக்கு 2 காது இருக்குல்ல, அதெல்லாம் 2ஆ வை சவுண்டுன்னு சொல்லிட்டு அப்பதான் 2 ஸ்பீக்கர். இப்போ மோனோனா வெறும் சென்டரா இப்படி இருக்கிற மாதிரி. இப்போ 2 காது இருக்கு, 2 கேட்கும் திறன்கள், 2 விஷயத்தை அறியக்கூடிய விஷயம் இருக்கனால 2ஆ வச்சான். அப்பதான் அந்த சவுண்டு பாட்டோடைய இதை இப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, கேட்கும் கூடிய தன்மை. அந்த இடத்துல தான் அவன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாய்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு மியூசிக் இருக்கும். இப்படி எடுத்த உடனே அவங்க ஆராய்ச்சி பண்ணது அப்படிதான். இப்படி ஒண்ணு போட்டாங்க, இப்படி ஒண்ணு போட்டாங்க. பட் அது சரியா இல்ல. உண்மை சொல்ல போனா எப்படி ஒரு காதுல பாட்டு ஒரு காதுலன்றது அந்த டைம்ல புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அடுத்து பழகிருச்சு. அது பெரிய விஷயமா தெரியல. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளருது. அந்த இடத்துல ஒரு பேனிங் அப்படின்றது, ஒரு மியூசிக் இப்படியே போயிட்டு இப்படி இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும்போது நல்லா நீங்க ஃபீல் பண்ணலாம். அப்படி அந்த பேனிங் இருக்கும். அந்த சவுண்ட் இங்க இருந்து இப்படியே போயிட்டு லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வரும். இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து அந்த கிராண்டியா இருக்கும். இந்தாண்ட ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்தாண்ட சில இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணும்போது, இப்போ நேர்ல நீங்க உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னாடி இசைக்கலைஞர் உட்காந்து வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சென்ட்ரா ட்ரம்ஸ் வாசிக்கிறான், இந்தாண்ட வயலின் இந்தாண்ட ஃப்ளூட் வாசிக்கிறாங்க போது உங்க காதுல எப்படி கேட்கும்? அது அப்படியே பிரசன்ட் பண்றது தான் ஸ்டீரியோ. அப்படியே அந்த ஃப்ளூட் லெஃப்ட்ல இருக்கிற மாதிரியும், வயலின் ரைட்ல இருக்கிற மாதிரியும், இந்த ட்ரம்ஸ் வாய்ஸ்லாம் சென்டரா இருக்கிற மாதிரியும் ஒரு மூடு கிரியேட் பண்ணுது. இதுதான் அதோட வளர்ச்சி.
இல்ல விக்ரம் படம் வந்தப்ப எனக்கு அந்த ஒரு இது என்னன்னா அந்த வாய்ஸ் கமல் சாருடைய இல்ல விக்ரம் டைம்ல நடந்த மாற்றம் வந்து டிஜிட்டலா அப்பதான் மாறுச்சு. அது வரைக்கும் டிஜிட்டல் இல்லாம மாறினது விக்ரம். பிரியா டைம்ல தான் வந்து ஸ்டீரியோ வந்துச்சு. பிரியா அந்த காலகட்டம் தான் வந்து முதல் ஸ்டீரியோன்றது இளையராஜா சார் மூலமா அறிமுகமானது. அதே மாதிரி அடுத்தடுத்த கம்ப்யூட்டர் மியூசிக்ன்றது நம்ம விக்ரம்ல இருந்து ஆரம்பிச்சது. நீங்க அதுதான் கேட்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு அனலாகா இருந்த ஒரு விஷயம் வந்து அப்பதான் வந்து இந்த சீக்வன்ஸ் பண்ற சாம்பிளர்ஸ், இந்த ரோலண்ட், அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்டுகள் வந்தது. அதுல தான் முதல் பண்ணதா எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அந்த இது சாம்பிளர்னா என்ன? சாம்பிளர்னா ஒன்றும் இல்லை சார். இப்போ இதான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் சாம்பிளர்கள் தான். இப்போ ஒருத்தர் ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு அழகான பிட்டு வாசிக்கிறாங்கனாக்கா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை கரெக்டாக கட் பண்ணி இந்த சாம்பிளரில் போட்டால் அது கீபோர்டில் வந்துடும். நம்ம இஷ்டத்துக்கு வாசிக்கலாம், நம்ம விஷயத்துக்கு வாசிக்கலாம். இப்போ ஒரு வாய்ஸே எடுத்துட்டு சாம்பிள் பண்ணிட்டா அந்த தேவை ரிதம்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஒரு 2 4 6 8 அந்த மாதிரி மாத்தலாம். கரெக்ட். இப்போ நீங்க ஒண்ணு பேசுறீங்க இல்லையா, அதே நான் எடுத்து சாம்பிள் பண்ணிட்டா நீங்க பேசுனதே நான் வேற பேசுற மாதிரி மாத்த முடியும். வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டு இருக்கிற வார்த்தைகளை அப்படி முன்ன பின்ன போட்டு என் கண்ட்ரோல்ல வந்துடும். நான் இப்போ அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஐ கேன் டூ தட். சரி ரஹ்மான் சார் வந்த பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் கம்ப்ளீட்டா அவர் அந்த நேரத்தில் ஒரு பேச்சு வந்துச்சு. இப்போ வேணா இசையை ஓரளவு மக்கள் புரிஞ்சுக்கிட்ட காலகட்டம். அப்பெல்லாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு இசைனா கேட்போம், அப்படித்தான் இருக்கும். நீங்கள் 92களில் ரஹ்மான் சார் வந்தப்ப அப்படித்தான் கேட்போம். கேட்குறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, முழுசாக கம்ப்யூட்டருக்கு மாற்றிட்டாரு அவர் அப்படின்னு அதை வந்து ஒரு சில பேர் குற்றச்சாட்டாகவும் பேசினாங்க. ஒரு சில பேர் என்ன அப்படின்னா, அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரியா அப்படிங்கிற இடத்துக்கும் பேச ஆரம்பித்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவர்கிட்ட வந்து கூடவே இருந்திருக்கீங்க, பயணப்பட்டிருக்கீங்க, நீங்களும் வந்து நிறையா படங்கள், வெற்றிகரமான படங்கள் கொடுத்துருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வரியில் சொல்லணுன்னா சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். எப்படி லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து செல்ஃபோன் மாறிச்சோ அதே உதாரணம் தான். அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் நடந்தது. டிஜிட்டலுக்கு மாறி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். முதல்ல வந்து எல்லாம் ஸ்கூலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதை அடுத்த கட்டமாக கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணோம். இதுதான் நடந்தது தவிர வேற எந்த ஒரு விஷயமும் மேஜராக நடக்கலை. அவ்வளோ வித்தியாசம் அதுதான். முதல்ல வந்து ஸ்கூல் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஸ்கூல் ரெக்கார்டிங் பண்ணோம்னாக்கா ஒரு 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 பாட்டு கம்போஸ் பண்ணி அதில் ரெக்கார்ட் பண்ணோம்னா அது எடுத்துக்கிற டைம் இருக்கு இல்லையா, அந்த எல்லாமே சிங்க் பண்ணணும். ஒவ்வொரு விஷயமுமே லாக் பண்ணி மிடி லாக் பண்ணும், சிங்க் இந்த இது அது இதுன்ட்டு ஒரு ஒரு 7 பேர் கை கோத்துட்டு நின்னா அந்த வேலையை பண்ண முடியும். ஒவ்வொரு 7 பேருன்றது 7 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லிங்க்ல இருக்கணும். ஒரு இது பிளே பண்ணா அந்த 7ம் ஓடணும். அந்த ஓடினதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை ஆரம்பிக்கும். அதுல ஒருத்தர் கை கொடுத்துட்டாருனாலும் எல்லாமே தப்பா போயிடும். இப்படி இருந்த ஒரு விஷயத்தை தான் வளர்ச்சின்ற ஒரு இதுல என்ன ஆச்சுன்னா, ஒரே ஒரு இது இருந்தா போதும் அப்படியே பண்ணிடலான்றது. நான் ரஹ்மான் சார்கிட்ட இருக்கும்போது முதல் என்னோட வேலை என்னன்னாக்கா, அவர் ஒரு பாட்டு கம்போஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் புரியுற மாதிரி சொல்றேன். இந்தாண்ட ஒரு 20 கீபோர்டு, அது மாடுலா இருக்கும். 20 கீபோர்டு, இந்தாண்ட ஒரு 10 கீபோர்டு, இந்தாண்ட சில விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ட்ராக்ன்றோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு ஒரு ட்ராக்னு சொல்லலாம். இது எல்லாமே சேர்ந்து தான் அதுல பாட்டு வழியா வெளியே வரும். பட் ஒவ்வொரு கீபோர்ட்லயும் ஒவ்வொரு மாடல்லையும் வந்து ஆயிரக்கணக்கான சவுண்ட்ஸ் இருக்கு. இவர் கம்போஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுலையும் போய் ஒவ்வொன்றில் இது நல்லா இருக்கு இப்படின்னு கோர்வையாக தான் பண்ணி வைக்கிறாரு. இப்போ அதெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஆன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல ஏல தான் வந்து நிற்கும். இவர் என்ன பயன்படுத்தினாருன்றத யாருக்கும் தெரியாது. அதுல 100 இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 15வது இன்ஸ்ட்ருமெண்ட்ல இவர் எந்த டோன் எந்த சவுண்ட் எடுத்தாருன்றது அவருக்கு தான் தெரியும், தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவரா மெமரியில அதை ஸ்டோர் பண்ணி வச்சாதான் அது வரும். இது அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. அந்த டைம்ல இப்படிதான் இருக்கும். இது எல்லாம் போய் நான் எழுதி வைக்கணும்.
ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும். ரோலன்ல, யமஹால இது இந்த இன்னும் வேற என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இருக்கு, ஈமோ என்னென்னமோ இருக்கு, 760 அது இதெல்லாம் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே போயிட்டு அந்த எந்த பேட்ச் யூஸ் பண்ணாரு அவரு. இப்போ ஜென்டில்மேன் பாட்டுல இந்த 2வது பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்னென்ன ட்ராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எழுதி வைக்கணும்னா ஒரு நோட் எடுத்து எழுதி வைப்பேன். எழுதி வச்சுட்டு திருப்பி இப்போ அந்த பாட்டை நாளைக்கு ப்ரொடியூசரோ யாரோ கேட்க வராங்கன்னும் போது அவங்க வரதுக்கு முன்னாடி நான் போயிட்டு இது எல்லாத்தையும் லோட் பண்ணி ஒரு டைம் ப்ளே பண்ணா அந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணி மாஸ்டர் வச்சிருப்போம். இந்த சவுண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளோ பெரிய வேலை இது. ஆமாம், இப்போ அவருக்கு உதவியாளன்னு நான் இருக்கனால நான் பண்ணிட்டேன். இல்லைன்னா அவர் தான் பண்ணணும். அது வேற யாருமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பான வேலையை எளிமையாக்குனது கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல ஒரே சேவ் அடிச்சா போதும். நீ இப்போ நான் சொன்னது 50 60, ஆமா, நீ 1000 வச்சாலும் அது சேவ் பண்ணிக்கும். திருப்பி வந்து ஒரு கிளிக் பண்ணா 1000 லோட் ஆகி நிற்கும். கற்பனை திறன் குறைக்காம வேலையை இலகுபடுத்தினது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. அதான், அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. சந்தோஷம். நல்லா கரெக்டா சொல்லிடுங்க மக்கள்கிட்ட. அதுதான் நம்ம வேற வேற வடிவத்துல அவங்களுக்கு இந்த யானையை பார்த்த மாதிரி கணக்குல சொல்றோம். இதுதான் கம்ப்யூட்டர். இதுதான். அதை விட்டுட்டு நம்ம கம்ப்யூட்டர் இசையமைக்குது, அது பண்ணுது, இது பண்ணுதுன்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. இந்த வேலை பலுவை வேலை பலுன்னு கூட சொல்ல முடியாது. நெருக்கடிகளை ஏன்னா ஒரு என்ன ஒரு கற்பனை ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்துச்சுன்னா அது அந்த நேரத்துல போச்சுன்னா திரும்ப வராது. அதுதான் அந்த மாதிரி எவ்வளவோ போயிருக்கு. ஆமா, வாழ்நாள்லயே வராது. தெரியுது. அந்த மாதிரி எவ்வளவு நிகழ்ந்து இருக்கு தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி எல்லாம் செட் பண்ணி சூப்பராக வந்திருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம இப்படி எந்திரிச்சு போகிறதுக்குள்ளேயோ இல்லை கரண்ட் போச்சோ இது போச்சோ அது போயிடும். அது அவ்வளோதான். திருப்பி அவருக்கு எவ்வளோ நினைவு இருக்கோ அவ்வளோதான் வரும். இந்த மாதிரி நிறைய நிகழ்ந்திருக்கு. காதலி காணா போனது மாதிரி தான். அந்த நேரத்துக்கு காதலி, அது அந்த நேரத்துக்கு காதலி. இப்போ சமீபத்தில் அதுக்கு பிறகு மாற்றங்களை முன்னாடியெல்லாம் நான் உங்கள்ட்ட கேட்க இருந்தது. முன்னாடியெல்லாம் ஒரு பாடகர் அப்படின்னா ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல பாடி அவங்க பயிற்சி எடுத்து அந்த மாதிரி வந்தவங்களா இருப்பாங்க. இப்போ கவனித்து பார்த்தானா பெரும்பாலும் வந்து சூப்பர் சிங்கர், சன் சிங்கர் இந்த மாதிரி இடத்துல வந்து நிறையா பாடிக்கிட்டு இருக்காங்க, பாடுறாங்க. மக்கள்கிட்ட வந்து நிறைய கைதட்டல் வாங்கிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் சினிமாவுக்குள்ளே நிலைச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கைதட்டல் வாங்குறாங்க மக்கள் மத்தியில். நிறைய பேர் வந்துட்டு டிவியில் பார்க்குறப்ப சாப்பாடெல்லாம் விட்டுட்டு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு சூப்பராக பாடுதியா, இந்த பையன் அருமையாக பாடுறான், இளையராஜா எஸ்பிபியே அடிச்சிட்டான் வந்து அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பிற்காலத்தில் நம்ம பார்க்குறப்ப ஒரு நிலச்சி நின்று ஒரு 50 பாட்டு பண்ணாங்க, ஒரு 100 பாட்டு பண்ணாங்க, ஒரு 200 பாட்டு பண்ணாங்க. அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அந்த சன் சிங்கரோ சூப்பர் சிங்கருக்கோ வர்றவங்க இப்படி நிலச்சி நிற்கிறது இல்லையே, இது என்ன காரணமா நீங்கள்? ஓகே, இப்போது சிங்கர்ஸை வந்து 2ஆக நம்ம பிரிச்சுக்கலாம். முதல்ல இருந்தவங்க அது எப்படின்னாக்கா பிளேபேக் சிங்கர்ஸ் அப்படின்ட்டுன்னு, சும்மா எளிமையாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன். பிளேபேக் சிங்கர்ன்னு நம்ம அவங்க யாருன்னாக்கா இந்த எஸ்பிபி, சித்ரா, கார்த்திக்கு, இந்த திப்பு, இந்த இவர்களை எல்லாம் ஒரு பின்னணி பாடகர்கள் சொல்கிறோம். இந்த அடுத்த கட்டமாக பார்த்தா இந்த சூப்பர் சிங்கர்ஸோ இந்த வாட் எவர் திங் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்தவங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம், மேஜரான வித்தியாசம் என்னன்னாக்கா, இந்த பிளேபேக் சிங்கர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இவர்கள்லாம் ஒரு கிரியேட்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அவங்களுக்கு வரேன். இப்போ இவங்க வந்து யாரு, இந்த சிங்கர்ஸ், சன் சிங்கர்ஸ், பாடின பாட்டை கேட்டு அந்த உணர்வை அவங்க என்ன உணர்வு பண்ணாரோ, எஸ்பிபி என்ன உணர்வு பண்ணாரோ அதை மனப்பாடம் செய்து கொண்டு அதை தான் பிரசன்ட் பண்றாங்க. அந்த இடத்துல இவங்களுடைய கிரியேட்டிவ் ஒண்ணுமே எதுவுமே இல்லை அப்படிதான் சொல்லணும். அதாவது அவங்க பாடியிருக்காங்க, எப்படி பாடியிருக்காங்க அதை கேட்டுட்டு வெளிப்படுத்துறாங்க. அவங்களுடைய குரல் வளம் வந்து ரொம்ப அழகா இருக்கும்போது அது இன்னும் நீங்க சொன்ன மாதிரி எஸ்பிபியோட நல்லா பாடுறாருன்னு சொல்றது. அது யார் சொன்னாங்கன்னு தெரியல, பாப்போம் யாரா சொன்னாங்கன்னு தெரியல. பட் ஒரு அதீத கற்பனை தான், அது வேற ஒண்ணும் இல்லை, ஜோக்கா. அந்த மாதிரி அந்த பிரசன்ட் இருக்கும், இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் குழந்தைகளுடைய இது வந்து இன்னும் ஒருபடி மேல் நோங்கி தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவர்களிடம்
அதை கேட்டு ப்ரெசென்ட் பண்றவங்க இவங்க. இவர்கள் என்னன்னாக்கா, நம்ம ஸ்டுடியோ போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவிஞர் இருப்பாரு, இந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் இருப்பாரு, அந்த இடத்துல இயக்குனர் இருப்பாரு. இந்த 3 பேருடைய கற்பனை. நான் வந்து டியூன் சொல்றேன், கவிஞர் வந்து வரி சொல்றாரு, அவரு வந்து அந்த மூட சொல்றாரு. இந்த 3ஐயும் உள்வாங்கி அவர் மூளையில வச்சுக்கிட்டு அந்த பாட்டை வெளிப்படுத்தணும். ஒரு மகிழ்ச்சியான பாட்டுனா அவருடைய கற்பனை சேர்த்து வெளிப்படுத்தணும். ஆமா, இப்ப அவருக்கு அது புரிஞ்சாதானே அது. ஆமா ஆமா ஆமா. இந்த மகிழ்ச்சி இதுல வந்து அந்த ஃபீல் இப்படி இருக்கு அப்படின்னு இன்னும் படம் வரல, சீனை பார்த்துட்டாருன்னா இவரு ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவார். சீனும் இல்ல, சீனும் எல்லாமே கற்பனை தான். ஆமா, அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவரு பிரசன்ட் பண்றாரு. அந்த பிரசன்ட் பண்ற அந்த தன்மை வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது. நம்ம சூப்பர் சிங்கர்ஸ் இந்த இவங்க அவங்க கிட்ட வந்து ரொம்ப கம்மி தான். எனக்கு அவங்க பழகின விதம் வேற, கேட்டு வந்தவங்க இவர்கள் வேற. பட் போக போக அவங்களும் பழகிட்டாங்க. இப்போ ரீசெண்டா பார்க்க முதல்ல வந்தவங்க எல்லாம் வந்து சூப்பரா பாடியிருப்பாங்க, அறிமுகப்படுத்துவாங்க நம்ம கிட்ட, இவங்க நல்லா பாடுறாங்க கேட்டு பாருங்கன்னு. பட் இங்க வந்தோடனே இங்க வந்து அவர்கள் அந்த அந்த இது உள் வாங்கி வெளிப்படுத்தணும். அப்போ வந்து அவங்கள ஸ்டக் ஆகுறாங்க மாதிரி. பட் எல்லாரும் இல்ல, சில பேரை நான் சொல்லலாம் அந்த மாதிரி ஸ்டக் ஆகுறாங்க அந்த இடத்துல. இப்போ இந்த சிங்கர்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல் கொடுங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அழுகுற மாதிரி பாடுங்கன்னாக்கா போதும், அவர் 10 விதமா கொடுப்பாங்க. பிளேபேக் சிங்கர் இன்னும் சிரிச்ச மாதிரி இன்னும் மூடா கொடுங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் வேற வேற விதமா கொடுக்க முடியும் அவங்களால. இங்க வந்து அது ஸ்டக் ஆகும். இவங்க பயிற்சி எடுக்கல, அதுக்கான பயிற்சி எடுக்கல, நேரடியா இப்படி பாடம் வந்துட்டதுனால அப்படி இருக்கு. ஆனா இப்போ மாறிக்கொண்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். இல்ல இன்னும் எனக்கு இதுக்கு முன்னாடி அதே மாதிரி சினிமாவில் நடிகர்கள் பாடினாங்கல்ல. இப்போ விஜய் கூட வந்து ஒரு பக்கம் பிளேபேக் சிங்கர் தான் அவரு, விஜய், கமல் சார் அது மாதிரி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஆர் மகாலிங்கம், இப்படி பல பேரை நம்ம சொல்ல முடியும். இப்போ நடிகர்களுக்கு அப்போ கை கொடுத்தது இல்லையா? நடிகர்களுக்கு கை கொடுக்குறப்ப இவங்களுக்குள்ள அந்த இந்த முரண்பாடை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதை இப்படி வச்சுக்கலாம், நடிகர்கள் எப்படி பாடுறாங்க ஈஸியான்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது அது எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வர முடியாது. கமல் சார்லாம் வந்து பயங்கர மியூசிக் நாலேஜ் எல்லாம் தெரியும். கமல் சார்லாம் பாடினாருன்னா அது வேற, அதை ஒரு கேட்டகரியா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பாடியிருக்காங்க இல்லையா, அது வந்து வேற கேட்டகரி பாடியிருக்காரு. ஆமா, வடிவேல் சார், தனுஷ், விஜய் சார் எல்லாருமே பாடியிருக்காங்க. அது ஒரு தனி கேட்டகரியா வச்சுக்கலாம். இவங்க என்னன்னாக்கா எப்படி நடிப்புல அவ்வளோ ஒரு வெறித்தனமா பண்ணி ஒரு பிரசன்ட் பண்ணாங்களோ அதை அந்த குறிப்பிட்ட காலத்துல கத்துக்கிட்டு அதை வெளிப்படுத்துறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அந்த குறிப்பிட்ட காலத்துல எப்படி ஒரு டயலாக் பேசி மனப்பாடம் பண்ணி டெலிவரி பண்ணணுமோ அந்த மாதிரி அந்த சுதி, பிச்சு, வாட் எவர் திங், அந்த டைமிங் எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கி ஒரு பாடகர் பாடினதை இவங்க வெளிப்படுத்தும் போது அது ரொம்ப அழகா வந்துருது. இப்ப தனுஷ்லாம் என்ன அழகா பாடுறாரு. ஆனா இப்ப எல்லாமே கத்துக்கிட்டாரு அவரு. அவரு வேற லெவலுக்கு மாறிட்டாங்க. எல்லாருமே சொல்லுவோம், விஜய்னு சொல்ல முடியும். அவருமே வந்து நல்ல பாடகர் விஜய். பேசிக்காவே அவங்க அந்த ஃபேமிலியே கொஞ்சம் இதுதான். ஆமா, மாமா பாடகர், அம்மா பாடகி. ஆமா, அதனால அவர்கள்லாம் வந்து அதான் ஒண்ணு சொன்னாவே 100 அவங்க புரிஞ்சுக்க அதை வேற அளவுல கொண்டு போவாங்க இல்லையா, ரொம்ப வெறித்தனமா அதை கத்துக்குவாங்க. இப்ப நான் நார்மல் நடிகர்கள்னா அதுதான் ஸ்பெஷல். நான் சசிகுமார்லாம் பாட வச்சிருக்கேன் அந்த டைம்ல. இந்த வம்சம்ல வந்து அவரு, சமுத்திரகனி இவங்கெல்லாம் பாடினாங்களே ஒரு பாட்டு, ரேக்லா ரைஸ்க்கு வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டுல வந்து பாருங்களேன், அந்த பாட்டு பாடணும்னு நம்ம சொல்லிட்டோம். பட் சசிகுமாரும் சரி சமுத்திரகனியுமே சரி ஒரு நாள் முன்னாடி வந்து எப்படி பாடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க பயிற்சி எடுக்கிறாங்க. எனக்கு சர்ப்ரைஸ் வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, நான் சரி எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தா அத தனித்தனியா வராங்க, வந்து அதோட பயிற்சி எடுத்துக்கிறாங்க எல்லாமே. முழு பயிற்சி எடுத்து நான் சொல்றது சரியா இருக்கான்னு. அதுக்கப்புறம் 3வது நாள் தான் அது ரெக்கார்டிங் நடக்குது எல்லாம் சேர்ந்து. முனைப்பு அவங்களுடைய இருக்குது. அதற்கான அந்த அவங்க டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அதுதான் அவங்க பாராட்டக்கூடிய மிக சிறப்பா வர்றதுக்கு காரணம். அதுதான் எளிதா டக்குன்னு அதை அவங்களால ப்ரெசென்ட் பண்ண முடியுது. இல்லை இப்போ அதை இன்னொன்று கேள்வி. இப்போ நிறையா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் இசையமைப்பாளர்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டாங்க. ஏன்னா அது காரணம் வந்து அவங்களுக்கு மியூசிக் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க வந்துட்டு கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை, வந்துட்டு ஒரு கீபோர்டு இருந்தால் போதும்,
அது கூட ஒரு ஆள் அசிஸ்டன்ட் வச்சு வாசிட்டா கூட போதும், இவர் சும்மா ஏதாவது சொன்னார்னா போதும், அவர் வந்து இசையமைப்பாளர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவாகவே இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இது ஒன்றே போதுமா? ஒரு கீபோர்டு மட்டும் இருந்து, அது கீபோர்டு வாசிக்க தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் இருந்து, நான் பக்கத்தில் ஏதாவது நான் சொல்ல, அவர் வந்து வாசிச்சுட்டு அதை உள்ளே கொடுத்து வேறு மாதிரி பண்ணிடுவார், பண்ணால் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படி இல்லை, அப்படி ஒரு பொது இது வந்து என்னுடைய கருத்து இல்லை. ஓகே, இல்லை, பொதுமக்கள்கிட்ட இப்படி ஒரு கருத்து இருக்கு பொதுவாகவே. அதெல்லாம் இப்போலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா. இசையமைப்பாளர்கள் இல்லை, அதுக்கு காரணம் நிறைய இசையமைப்பாளர்கள் வந்தது தான் நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? பட் அதில் எத்தனை பேர் நிலைக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்றது தான் அதற்கு பதில். இப்போ நான் வந்த டைம்லலாம் வந்து 2010-11 வந்து ஒரு வருஷத்துக்கு 65-75 இசையமைப்பாளர்கள் வராங்க. இப்போ என்ன டைம்லயே வந்து 75 இசையமைப்பாளர்களாம் அந்த 2011 நினைக்கிறேன். 75 இசையமைப்பாளர்கள் இந்த வருடம் அறிமுகமானாங்க அப்படின்ட்டு பேப்பர்ல கட்டிங் வச்சிருக்கேன். அதுல தொடர்ந்து வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்றது தான் இன்னைக்கு கேள்வி. இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோடய வந்தவங்க 4-5 பேர் 3 பேர் தான் இருக்காங்க இது வரைக்கும். மற்றவங்களாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. இதுல இருந்து உங்களுடைய கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ வந்துட்டு அவங்க யார் வேணாலும் வரலாம். ஆமாம், ஏன்னா இப்போ அதே மாதிரி இன்னொரு கருத்தும் உண்டு. ஏன்னா டி ராஜேந்தர் வந்துட்டு பெருசாக இசைக்கிறது எதுவுமே கற்றுக்கல, ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஏறத்தாழ ஒரு 20 வருஷம் அவர் நிலைச்சு நின்றுருக்காரு. ஏறத்தாழ அவருடைய படங்கள் அந்த நாலேஜ், அதாவது இந்த இடத்துல அதாவது 2 விஷயம் தேவையா இருக்கு. ஒன்று வந்து இசை நல்லா தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று கிரியேட்டிவ். இந்த 2மே இருந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு. இப்போ 3ஆவதா ஒன்று வந்து டெக்னாலஜி. 3ம் தெரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதாவது கிரியேட்டிவ், இசை நுட்பங்கள், 3ஆவது டெக்னாலஜி. இந்த 3மே இன்னைக்கு தேவையா இருக்கு. எதுல ஒன்று குறைஞ்சாலும் நீங்க வந்து நிலைச்சு நிற்க முடியாது. ரஹ்மான் சார்னா இந்த 3லயுமே பயங்கரமான. இப்போ இளையராஜா சார்னா இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லை, மற்றது 2லயுமே அவர் ஸ்பெஷல். டெக்னாலஜிக்கு ஒருத்தரை வச்சுக்கிட்டாரு அந்த டைம்ல. ரெக்கார்டிங் பண்றதுக்கோ இன்ஜினியரோ அவங்க காலங்கள் அது மாதிரி இன்னும். ஆமா, அந்த காலம் அப்படிதான் சொல்லணும். எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு என்னன்னா, எப்படி இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ இளையராஜா சார் ஒன்று நினைச்சு அந்த இன்ஜினியர்கிட்டயோ யார்கிட்டயோ ஒன்று கொடுக்குறாரு. அவருக்கு என்ன அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாரோ அதோட வெளிப்பாடு தான் நம்ம பாட்டா கேட்டுட்டு இருக்கோம். ஆமா, ஆனால் அவரே இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் எப்படிலாம் வந்திருக்குமோன்றது நினைச்சால் வியப்பு தான். அவரே பண்ணியிருந்தா இன்னும் கூடுதலா. அதான் நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு அதை நீங்க செயல்பாடு பண்றீங்க. எனக்கு என்ன கற்பனை இருக்குன்றது இல்ல, உங்க கற்பனையும் சரி, நான் சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சதோ இதோட வெளிப்பாடு தான் உங்க வழியா வெளியே வருது. அந்த மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள சில நேரங்கள்ல இருக்கலாம் விஷயம் வந்து, இப்போ அவரு நேரடியா உட்காந்து இப்படிலாம் இப்போ என்னதான் சொன்னாலுமே சரி, இப்போ நம்மளும் சில ஸ்டுடியோக்கு போய் பண்றோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ட்ராக்ஸ் இருக்கு, நானே இப்போ நான் தான் பண்ணுவேன். சில நேரத்தில் சில சூழல்களில் வெளியே போய் பண்ணும்போது அதை கொஞ்சம் வைங்கன்னாக்கா அவருக்கு அது உடன்பாடு இருக்காது. அதில் அவர் அது குறைப்பாரு. ஒரு வயலினுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக வைங்க, ஒரு ரிதம் ஜாஸ்தியாக வைங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அவருக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும், அவருடைய ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இருக்கும். அதனால அவரு அது குறைக்க தான் பார்ப்பாரு தவிர அதை மிகைப்படுத்த விரும்ப மாட்டார். எனக்கு அவருக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. இல்ல, உங்க கற்பனை அவர் கற்பனை சேர்ந்து கலந்துதான் வருது. அந்த இடத்துல அவருடைய கற்பனை வந்து எவ்வளவோ அதுபடிதான் வந்திருக்குன்றது. அந்த மாதிரி எனக்கு சில நேரங்கள்ல எனக்கு நடக்கும்போது தெரியும், பாரு நான் ஒன்று நினைச்சேன் அவர் ஒன்று பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணும் என்னுடைய வேலையில. அது மாதிரி அவருக்கு எவ்வளவு நடந்திருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது, தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இசைக்கு சப்போர்ட் பண்ணுது, இலகுவாக்குது. அதுதான் ஒரு இசையமைப்பாளருக்கு அது ஒன்று தான் நீங்கள் சொல்கிறது. அப்புறம் நிறைவாக ஒரு கேள்வி, இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னா, ராஜா சார் கூட சொல்லியிருக்காரு, எனக்கு போட்டியே ஏஐ தான், நான் வேற யார் கூட எனக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐயில் வந்து நம்ம ஒரு பாட்டை சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவே பாடி இசையமைச்சு கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த இப்போ ஏஐ வந்துருச்சுன்னா, ஒருவேளை ஏஐ பின்னாடி இப்போ ஏஐ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர். ஏஐ ஒருவேளை வந்துட்டு முழுக்க ஏஐ ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னா இசையமைப்பாளர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுமா? இல்லை கற்பனை திறன் வந்து இசையமைப்பாளருக்கு தேவையில்லையா? இல்லை எதிர்காலத்தில் இந்த ஏஐ இசைத்துறையை என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இசைத்துறையை இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்றது தான் என்னுடைய பதில். எனக்கா பட் பண்ண முடியாதுன்றதை நான் முழுமையாக சொல்லவும் முடியல. பட்டு அதாவது இந்த இசைத்துறைன்றதுல வந்து வெறும் ஒரு ஜேனர் மட்டும் இல்லை, அதில் வந்து ரீரெக்கார்டிங் இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய இது. 2 மணி நேரம் படம்ன்றது வந்து எவ்வளோ ஒரு கற்பனைகளும் எவ்வளோ விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. இதில் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு டெக்னாலஜினா, நம்ம ஏஐன்றது ஒரு ஒரு ஃப்ளோவில் ஃபுல்லாகவே பண்ணிட முடியாது. இன்னும் அது வளரல. அது வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது தெரியல. ஓவரால் கருத்து அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான், என்ன நடக்குமோன்றது. ஏன்றதும் வந்து அதே இப்படியே பண்ணிடாது. அதை வந்து நம்ம சொல்றதுக்கான நாலேஜ் நம்மளுக்கும் இருக்கணும். அது அதை பொறுத்து தான் அதோட அவுட் வருமே தவிர, நேரடியாக ஏஐ வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுன்னா பண்ணிடாது, இந்த பாட்டு பண்ணுன்னா பண்ணிடாது. அதற்கு எந்த அளவுக்கு உங்களுடைய கற்பனையை அது கொடுக்குறீங்க. எப்படி இந்த கம்ப்யூட்டர் வந்தவொடனே சில வேலைகள் சுலபமாச்சோ அந்த மாதிரி தானே தவிர, உங்களுடைய இன்புட்ஸ் அதுக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோன்றத பொறுத்து இருக்கு. அதற்கு உங்களுடைய நாலேஜ் தேவையா இருக்கு. இதை பொறுத்து தான் அந்த ஏஐ வேலை செய்யும். சும்மா ஒரு குழந்தையும் போயிட்டு எனக்கு ஒரு பாட்டு கொடுன்னு சொன்னா அது பாட்டு கொடுத்துருவான். அது அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அது. பட் எந்த அளவுக்கு ரசிக்கக்கூடியதா, எந்த அளவுக்கு அந்த என்ன ஃபீலை நோக்கி இருக்குன்றத இன்புட்ஸ் வந்து இவங்க தான் கொடுக்கணும். நீங்க என்ன அறிவியல் முன்னேற்றம் வந்தாலும் மனித உணர்வுகள் அதுல கலக்கிறப்ப தான் வந்து அது வந்துட்டு இன்னொரு மனுஷனை போய் சென்றடையும் அப்படிங்கிறீங்க. மகிழ்ச்சி. நல்ல ஒரு நீண்ட உரையாடல், ஒரு சிறப்பான ஒரு எங்களுக்கு தெரியாததெல்லாம் பல விஷயங்களை எடுத்து வச்சிங்க. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி.